இன்றைக்கு சிவ பகவானுடைய அவ்யக்த மகா வாக்கியம், தேதி 7/9/2025। दृढ़ता और परिवर्तन शक्ति से कारण व समस्या शब्द को विदाई दे, निवारण व समाधान स्वरूप बनो। உறுதி மற்றும் பரிவர்த்தனை சக்தியின் மூலம் காரணங்கள் மற்றும் பிரச்சனைகள் என்ற வார்த்தைக்கு விடை கொடுத்து நிவாரணம் அதாவது தீர்வு மற்றும் समाधान स्वरूपमाகுங்கள்। आज नव युग रचिता बाप दादा अपने चारों ओर के बच्चों को नया वर्ष और नव युग दोनों की मुबारक देने आए हैं। இன்றைக்கு புது உலகத்தின் படைப்பாளர் பாப் தாதா தன்னுடைய நாலா பக்கங்களிலும் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு புதிய ஆண்டு மற்றும் புதிய யுகம் இரண்டிற்கான வாழ்த்துக்களை கொடுக்க வந்துள்ளார்। चारों ओर के बच्चे भी मुबारक देने पहुंच गए हैं। நாலா பக்கத்துல இருக்கக்கூடிய குழந்தைங்க கூட வாழ்த்து கொடுக்கறதுக்காக வந்து சேர்ந்துட்டீங்க। क्या सिर्फ नए वर्ष की मुबारक देने आए हो वा नव युग की भी मुबारक देने आए हो? நீங்கள் வெறும் புதிய ஆண்டிற்கான வாழ்த்துக்களை கொடுக்க வந்திருக்கிறீர்களா அல்லது புது யுகத்திற்கான வாழ்த்துக்கள் கொடுக்க வந்திருக்கீங்களா? பாபா கேட்கிறார்। जैसे नए वर्ष की खुशी होती है और खुशियां देते हैं, எப்படி புதிய ஆண்டுனா குஷியா இருக்கு, மற்றவங்களுக்கும் குஷியை ஏற்படுத்துறோம்। तो आप ब्राह्मण आत्माओं को नव युग भी इतना याद है? ஆனா பிராமண ஆத்மாக்களாகிய உங்களுக்கு இந்த புது யுகமும் நினைவில் இருக்கா? நவ யுக் நயனே கே சாம்னே ஆ கயா है, புது யுகம் உங்க கண்களுக்கு முன்னாடி வந்துருச்சா? जैसे नए वर्ष के लिए दिल में आ रहा है कि आया कि आया, எப்படி புது வருஷம்னா வந்துருச்சு வந்துருச்சுன்னு சொல்றோம்। ऐसे ही अपने नवयुग के लिए इतना अनुभव करते हो कि आया कि आया, அதே போல தன்னுடைய புது யுகத்துக்காக இப்படி நீங்க உணர்றீங்களா வந்தே வந்துருச்சுன்னு? उस नवयुग की स्मृति इतनी समीप आती है, அந்த நவ யுகத்தோட ஸ்மிருதி அவ்வளோ நெருக்கத்துல உங்களுக்கு தோணுதா? वह शरीर रूपी अपनी ड्रेस चमकती हुई सामने नजर आ रही है, அங்க ஷரீரம் உங்களோட ஷரீரம் என்ற உங்களுடைய ஆடை ஜொலிக்கக்கூடிய ஆடை உங்க எதிரில் உங்க கண்களுக்கு தெரியுதா? பாப் தாதா டபுள் முபாரக் தேத்தே ஹி, பாப் தாதா டபுள் வாழ்த்துக்களை கொடுக்கறாரு। बच्चों के मन में नैनों में नवयुग की सीन सीनरिया एमर्ज है, குழந்தைங்களோட மனசுல குழந்தைங்களோட கண்கள்ல புது யுகத்தோட காட்சிகள் எமர்ஜ் ஆயிருக்குது। कितना अपने नव युग में तन मन धन जन श्रेष्ठ है, सर्व प्राप्तियों के भंडार है। எவ்வளோ உங்களோட அந்த நவ யுகத்துல உடல் மனம் பணம் ஜனங்கள் எல்லாம் சிரேஷ்டமா இருக்காங்க, சர்வ பிராப்திகள் நிறைஞ்சிருக்கீங்க। खुशी है आज पुरानी दुनिया में और अभी अभी अपने राज्य में होंगे, இன்னைக்கு பழைய உலகத்துல இருக்கிறேன், நாளைக்கு இந்த உடனே என்னோட ராஜ்யத்துக்கு போறேன், அந்த குஷியில இருக்கீங்க। याद है अपना राज्य, உங்க ராஜ்யம் நினைவுல இருக்கா? जैसे आज डबल कार्य के लिए आए हो, पुराने को विदाई और नए को बधाई देने आए, எப்படி இன்றைய நாள் ரெண்டு காரியத்தை செய்ய வந்திருக்கீங்க, பழையனவற்றிற்கு விடை கொடுப்பது புதியதற்கு வாழ்த்து கொடுக்கறதுக்காக। तो सिर्फ पुराने वर्ष को विदाई देने या पुरानी दुनिया के पुराने संस्कार पुराने स्वभाव पुरानी चाल उसको भी विदाई देने आए हो? அப்ப பழைய வருஷத்துக்கு மட்டும் விடை கொடுக்க வந்திருக்கீங்களா, பழைய சுபாவம் பழைய சன்ஸ்காரம் பழைய நடத்தை எல்லாத்துக்கும் விடை கொடுக்க போறீங்களா? புராணி வருஷको विदाई देना तो सहज है, பழைய வருஷத்துக்கு விடை கொடுக்கிறது ஈஸி தான், लेकिन संस्कार को विदाई देना भी इतना सहज लगता है, அதே போல பழைய சன்ஸ்காரத்துக்கு விடை கொடுக்கறது உங்களுக்கு சகஜமா இருக்குதா? क्या समझते हो, என்ன நினைக்கிறீங்க? மாயா को भी विदाई देने आए हो, वर्ष को विदाई देने आए हो, மாயாவுக்கு விடை கொடுக்க வந்திருக்கீங்களா அல்லது வெறும் வருஷத்துக்கு மட்டும் விடை கொடுக்க வந்திருக்கீங்களா? विदाई देना है ना, விடை கொடுக்கணும் தானே। बाप दादा चारों ओर के बच्चों से पुराने संस्कार स्वभाव से विदाई दिलाने चाहते हैं। இன்றைக்கு பாப் தாதா நாலா பக்கங்கள்ல இருக்கக்கூடிய குழந்தைங்கள்ட்ட பழைய சன்ஸ்கார சுபாவத்துக்கு விடை கொடுக்கணும்னு விரும்புறாரு। दे सकते हो, கொடுக்க முடியுமா? हिम्मत है, தைரியம் இருக்கா? कि सोचते हो कि विदाई देना चाहते हैं लेकिन फिर माया आ जाती है, இல்லைன்னா யோசிக்கிறீங்களா நான் விடை கொடுக்கணும் தான் நினைக்கிறேன் ஆனா மாயா வந்துருது। क्या आज के दिन दृढ़ संकल्प की शक्ति से पुराने संस्कारों को विदाई दे, नए युग के संस्कार को जीवन को
பதாய் தேனே கி ஹிம்மத்தே. பாபா கேட்கிற இன்றைய நாள் திட சங்கல்பத்தினுடைய சக்தி மூலமாக பழைய சன்ஸ்காரத்துக்கு விதை கொடுத்து புதிய உலகத்தோட சன்ஸ்காரம், புதிய வாழ்க்கை, அதற்கான வாழ்த்துக்களை கொடுக்கறதுக்கு தைரியம் இருக்கா? ஹே ஹிம்மத், தைரியம் இருக்கா? जो समझते हो सकता है वह होना ही है. ஹே ஹிம்மத் வாலே, யாரெல்லாம் நினைக்கிறீங்க முடியும்னு, முடியும் முடியும் அல்லது நடந்தே தீரும், அந்த அளவுக்கு தைரியம் இருக்கா? ஹிம்மத்துன்னு சொல்றார் பாபா. தேக்னா பாப் தாதா ஹர் மாசம் ரிசல்ட் தேக்கேகா. பாருங்க, பாப் தாதா ஒவ்வொரு மாசமும் ரிசல்ட் பார்ப்பார். பாப் தாதா கோ குஷி है कि हिम्मत वाले बच्चे हैं. பாபாவுக்கு குஷி இருக்கு, ஏன்னா குழந்தைங்க தைரியமா இருக்கீங்க. சத்துராய் சே ஜவாப் தேனே வாலே பச்சே, அதே நேரத்துல சாமர்த்தியமா பதில் சொல்ற குழந்தை நீங்க தான். क्यों? ஏன்? क्योंकि जानते हैं कि एक कदम हमारी हिम्मत का और हजारों कदम बाप की मदद का तो मिलना ही है. ஏன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு அடி தைரியம் உங்களுடையது, அப்ப 1000 அடி உதவி பாபாட்ட இருந்து கண்டிப்பா கிடைக்க போகுது. அதிகாரி ஹோ, நீங்க தான் அதிகாரிகள். 1000 கதம் பதம் கே அதிகாரி ஹோ, 1000 அடிகளுடைய உதவி உங்களுக்கு கிடைக்குது, நீங்க தான் அதிகாரி. சிர்ஃப் ஹிம்மத் கோ மாயா ஹிலானே கி கோஷிஷ் கர்த்தி ஹை. ஆனா உங்களோட அந்த ஒரு அடி தைரியத்தை மாயா அசைக்கிறதுக்கு முயற்சி பண்ணும். बाप दादा भी देखते कि हिम्मत अच्छे रखते हैं, तो इस नए वर्ष में नवीनता क्या करेंगे? सो இந்த புது வருஷத்துல என்ன நவீன தன்மை கொண்டு வர போறீங்க? ஹிம்மத் கே பாவ் கோ மஜ்பூத் பனாவோ, தைரியம் என்ற கால்களை உறுதியாக்குங்க. ऐसे हिम्मत का पाव मजबूत बनाओ जो माया खुद हिल जाए लेकिन पाव नहीं हिले. உங்களோட தைரியம் என்ற காலு அவ்வளோ உறுதியா இருக்கணும். எவ்வளோ உறுதியா இருக்கணும்? மாயா அசையணும், உங்க கால் அசையவே கூடாது. ஆப் சபி கா கர்த்தவிய ஆக்குபேஷன் கியா ஹே? உங்க எல்லாருடைய கர்த்தவியம், கடமை, தொழில் என்ன? யாத் கரோ, யோசிச்சு பாருங்க. விஸ்வ கல்யாணி விஸ்வ பரிவர்த்தக், உலகத்திற்கு நன்மை செய்பவர்கள், உலகை மாற்றுபவர்கள். பாப் தாதா கோ குஷி பி ஹோத்தி ஹை कि मेहनत जो करते हैं उसकी सफलता मिलती है. பாப் தாதாவுக்கு குஷி இருப்பா. என்ன குஷி இருக்கு? குழந்தைங்க உழைக்கிறாங்க, அதுக்கு வெற்றியும் கிடைக்குது. வியர்த்தனை ஜாத்திய லேக்கின் சேவா கிஸ்லியே கர்த்தியோ, நீங்க செய்யறது வீணா போறது இல்ல, ஆனா சேவை எதுக்காக செய்றீங்க? तो क्या जवाब देते हैं? அப்ப என்ன பதில் சொல்றோமா? எதுக்கு சேவா பண்றோம்னு கேட்டா, பாப்கோ பிரத்யக்ஷ करने के लिए, பாபாவை பிரத்யக்ஷம் செய்யறதுக்காக. तो बाप आज बच्चों से प्रश्न पूछते हैं. ஆகையால இன்றைக்கு பாபா குழந்தைங்கள்ட்ட கேள்வி கேட்கிறார். कि बाप को प्रत्यक्ष तो करना ही है, करेंगे ही. பாபாவை பிரத்யக்ஷம் செஞ்சுதான் ஆகணும், நீங்க செய்யதான் போறீங்க. लेकिन आना बाप को प्रत्यक्ष करने के पहले स्व को प्रत्यक्ष करो. பாபாவை பிரத்யக்ஷம் செய்யறதுக்கு முன்னாடி தன்னை பிரத்யக்ஷம் செய்யுங்கள். बोलो शिव शक्तियां ये वर्ष शिव शक्ति के रूप में स्व को प्रत्यक्ष करेगी. சொல்லுங்க, சிவசக்திகளே, இந்த வருஷத்துல சிவசக்தி என்ற ரூபத்துல தன்னை பிரத்யக்ஷம் செய்ய போறீங்களா? செய்வீங்களா? கர்ணாயிய செய்தே தீர வேண்டும். கரேங்கே நெய், செய்யறோம் பாபா கிடையாது, கர்க்கே திக்கானாயிய செய்தே காட்டுவோம். தோ பாத்தே ஹே, 2 விஷயங்கள் இருக்கு. एक तो परिवर्तन शक्ति उसकी कमजोरी है. ஒன்று பரிவர்த்தனை சக்தி, அதாவது மாற்றக்கூடிய சக்தி, அதுல வீக்கா இருக்காங்க. பிளான் போத் அச்சி பனாத்தே ஹோ, திட்டம்லாம் நல்லா போடுறீங்க. ऐसा करेंगे, இதை செய்ய போறோம், அதை செய்ய போறோம். பாப் தாதா भी खुश हो जाते, பாப் தாதாவும் குஷி ஆயிடுறார். बहुत अच्छे प्लान्स बनाए, நிறைய பிளான்லாம் போடுறீங்க. लेकिन परिवर्तन शक्ति की कमी होने के कारण कुछ परिवर्तन होता, कुछ रह जाता. ஆனா பரிவர்த்தனை சக்தி குறைவா இருக்கிறப்ப கொஞ்சம் மாறுது, கொஞ்சம் மிச்சம் இருக்குது. और दूसरी कमी है दृढ़ता की, இன்னொரு குறை என்ன? உறுதி. संकल्प अच्छे अच्छे करते हो, संकल्पा नलनला संकल्पा பண்றீங்க. लेकिन अभी बाप दादा इन 2 शक्तियों के ऊपर अंडरलाइन करा रहा है. ஆனா இன்னைக்கு பாப் தாதா இந்த 2 சக்திகள்ல ஸ்பெஷலா அண்டர்லைன் பண்ண விரும்புறார். एक दृढ़ता की कमी आ जाती, ஒன்று உறுதியில குறை வந்துருது. तो कमी का कारण, குறை வரதுக்கு காரணம் என்ன? அல்பேலாப்பன், அலட்சியம். दूसरे को देखने का, ஏன்னா பிறரை பார்க்கக்கூடிய வழக்கம் இருக்குது. हो जाएगा, कर तो रहे हैं, करेंगे, जरूर करेंगे,
நடந்துரும், செஞ்சுட்டு தானே இருக்கிறோம், கண்டிப்பா செஞ்சு முடிச்சிடுவோம். बाप दादा यही चाहते हैं कि इस वर्ष एक शब्द को सदा के लिए विदाई दो. பாப் தாதா இதை விரும்புறாரு, இந்த ஆண்டு ஒரு வார்த்தைக்கு சதா காலத்திற்கும் விடை கொடுக்கணும். ஓ கோன்சா, அது என்ன? பத்தாயே போலே, சொல்லட்டுமா? தேனி படேகி, கொடுக்கணும் நீங்க கண்டிப்பா. இஸ் வருஷ் பாப் தாதா காரண் शब्द को विदाई दिलाने चाहते. இந்த வருஷம் பாப் தாதா காரணம் என்ற வார்த்தைக்கு விடை கொடுக்க விரும்புறார். நிவாரண் ஹோ, தீர்வு கொடுக்கணும். காரண் கத்தம், காரணத்தை முடிச்சிடுங்க, தீர்வு காணுங்கள். சமஸ்யா கத்தம், சமாதான் ஸ்வரூப், பிரச்சனைய அழிச்சிடுங்க, சமாதான ஸ்வரூபமா இருங்க. பர உபகாரி பனோ, பர உபகாரி, பிறருக்கு உபகாரம் செய்யறவங்களாயிடுங்க. स्वयं कारण बनते हैं या दूसरा कोई कारण बनता है, लेकिन पर उपकारी आत्मा बन, रहम दिल आत्मा बन, शुभ भावना शुभ कामना के दिल वाले बन, सहयोग दो, स्नेह लो. தான் காரணமா இருக்கலாம் அல்லது மற்றவங்க காரணமா கூட இருக்கலாம். ஆனா பர உபகாரி ஆத்மா ஆகி கருணை உள்ளமுடையவங்களாயிற்று. சுப பாவனை சுப காமனைய உள்ளத்திலிருந்து கொடுத்து சகயோகம் கொடுங்க. அன்பை அவங்கள்ட்ட இருந்து எடுத்துக்கோங்க. क्रोध की रिपोर्ट ज्यादा आती है. பாபா சொல்றார், கோபத்தை பற்றிய நிறைய ரிப்போர்ட் வருது. क्रोध नहीं तो उनके बाल बच्चों से बहुत प्यार है. சிலர்கிட்ட கோபம் இல்லைன்னா கூட அதோட குழந்தை குட்டிங்க மேல ரொம்ப அன்பு இருக்கு. ரோப் ஆத்தா ஹே, ஆவேசம் வந்துருது. ரோப் क्रोध का बच्चा है. ஆவேசம் என்பது கோபத்தோட குழந்தை. கடுவாப்பன் நெய், உங்களுக்குள்ள அந்த கடுமைத்தன்மை இருக்கக்கூடாது. तो इस वर्ष में बाप दादा इस कड़वाइस को निकालनी चाहते हैं. ஆகையால பாப் தாதா இந்த புதிய வருஷத்துல இந்த கசப்பு தன்மை, இந்த கடின தன்மையை உங்கள்கிட்ட இருந்து எடுக்க விரும்புறாரு. इस वर्ष में नवीनता करनी ही है, स्व के सहयोगियों के और विश्व के परिवर्तन की. ஆகையால இந்த வருஷத்துல நவீன தன்மை, புதுமை தன்மை கொண்டு வந்தே ஆகணும். தனக்காக, சக யோகிகளுக்காக, அதாவது கூட இருக்கவங்களுக்காக மற்றும் உலக மாற்றத்திற்காக. अच्छा, நல்லது. वरदान, मुरलीधर की मुरली से प्रीत रखने वाले सदा शक्तिशाली आत्मा भव. முரளிதரனின் முரளியின் மீது அன்பு செலுத்தக்கூடிய सदा शक्तिशाली आत्मा भव. जिन बच्चों का पढ़ाई अर्थात मुरली से प्यार है, उन्हें सदा शक्तिशाली भव का वरदान मिल जाता है. எந்த குழந்தைங்களுக்கு படிப்பு அதாவது முரளி மேல அன்பு இருக்கோ அவங்களுக்கு சதா சக்திசாலி பவ என்ற வரதானம் கிடைக்கிறது. உன்கே சாம்னே கோயி பி விகன் டேர் நஹீ சக்தா, அவங்க முன்னாடி எந்த தடையும் நிக்க கூட முடியாது. முரளிதர் சே பிரீத் ரக்கனா மானா உன்கி முரளி சே பிரீத் ரக்கனா. முரளிதரன் மீது அன்பு செலுத்துறது அப்படின்னாலே முரளியின் மீது அன்பு. यदि कोई कहे कि मुरलीधर से तो मेरी बहुत प्रीत है लेकिन पढ़ाई के लिए टाइम नहीं है. ஒருவேளை சிலர் சொல்லலாம், முரளிதரன் மேல எனக்கு ரொம்ப அன்பு இருக்கு, ஆனா எனக்கு படிக்கிறதுக்கு தான் டைம் இல்லை. तो बाप नहीं मानते, இதை பாபா ஏத்துக்க மாட்டார். क्योंकि जहाँ लगन होती है वहाँ कोई भी बहाना नहीं होता है. எங்க ஈடுபாடு இருக்கோ அங்க எந்த சாக்கு போக்கு சொல்ல மாட்டாங்க. पढ़ाई और परिवार का प्यार किला बन जाता है जिसको वो सेफ रहते हैं. படிப்பு மற்றும் பரிவாரத்தினுடைய அன்பு தான் உங்களை சுத்தி கோட்டையா இருக்கும், அதுல நீங்க பாதுகாப்பா இருப்பீங்க. स्लोगन, हर परिस्थिति में स्वयं को मोल्ड कर लो तो रियल गोल्ड बन जाएंगे. ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் தன்னை வளைத்து கொள்ளும் போது அசல் தங்கமாக ஆகிவிடலாம். அவ்யக்த சமிக்கை, யோகத்தை ஜுவாலா ரூபம் சக்திசாலி ஆக்குவதற்கு யோகத்தில் அமரும் நேரத்தில் கரைத்து கொள்ளக்கூடிய சக்தியை பயன்படுத்துங்கள். சேவை சம்பந்தப்பட்ட சங்கல்பங்களை கூட யோகத்தில் கரைத்து விட வேண்டும். அந்த அளவிற்கு சக்திசாலியாக இருக்க வேண்டும். நிறுத்துங்கள் என்று கூறியவுடன் சேவைக்கான எண்ணங்கள் நின்றுவிட வேண்டும். ஃபுல் பிரேக் போடுங்கள், சாதாரண பிரேக் அல்ல. ஒருவேளை ஒரு வினாடிக்கு பதிலாக அதிக நேரம் சென்றுவிட்டது என்றால் கரைத்து கொள்ளக்கூடிய சக்தியில் பலகீனமானவர்கள் என்றே உங்களை சொல்ல முடியும். அச்சா, ஓம் சாந்தி.